ஹாய் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜீவன். இது யூதி டெக் ஃபோட்டோஷாப்பில் இன்றைக்கு நான் பிளண்டிங் மோட்டில் ரெண்டு குரூப்பை பற்றி பார்க்க போகிறேன். ஒன்று இன்வர்ஷன் குரூப், அடுத்தது கன்சலேஷன் குரூப்னு சொல்லி ரெண்டு குரூப் இருக்குது. ரெண்டும் சின்ன சின்ன குரூப்ன்றபடியாக ஒரே எபிசோடில் போடலாம்னு இருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க. அப்படியே கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க அந்த குரூப் ரெண்டையும் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த எபிசோடில் இன்வர்ஷன் குரூப்பை பற்றி பார்ப்போம். இன்வர்ஷன் குரூப்பில் முதலாவது டிஃப்ரென்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் ரெண்டு இமேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க கண் மூடி இருக்காங்க. இப்போ இதை நம்ம செட் பண்ணணும். அப்போ இதுலேருந்து ஒரு கொப்பி என்று எடுத்து இதை கொண்டு வருவோம். ஓகே, இப்போ இதை எப்படி செட் பண்ணலாம்னு சொன்னால், இப்படி கொண்டு வந்துட்டு நமக்கு இதில் எங்கே இருக்குது சரியாண்டு அலைன்மெண்ட் விளங்காது. அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் டிஃப்ரென்ஸுக்கு மாற்றிட்டு இதில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் விளங்கும். சரியான அலைன்மெண்ட்ஸில் அது செட் ஆகிட்டுன்னு சொன்னால் தனி பிளாக்காக இருக்கும். தனி பிளாக்காக வந்துட்டுன்னு சொன்னால் அது ஃபுல்லாக வடிவாக செட் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஓரளவுக்கு ஏண்டா இது பர்ஃபெக்டான படம் இல்லை தானே. இப்போ அதால் ஒரு அளவு செட் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம நார்மலுக்கு மாற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்கள் அது செட் ஆகிட்டு. பிஃபோர், இது ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். இப்போ இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ இதில் ஒரு விநாயகர் படம் ஒன்று இருக்குது. அதில் இன்னொரு கொப்பி ஒன்று எடுக்கிறேன். இதை நான் டிஃப்ரென்ஸுக்கு மாற்றுறேன். இப்போ டிஃப்ரென்ஸுக்கு மாற்றணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே உள்ள பிக்சரோட மேட்சிங்காக இருக்கிறதால, அந்த அலைன்மெண்ட் சரியாக இருக்கிறதால ஃபுல் பிளாக்காக இருக்குது. இது கொஞ்சம் மூவ் ஆகினா கூட, இந்த மேலே உள்ள பிக்சர் கொஞ்சம் மூவ் ஆகினாலும் கூட அதில் டிஃப்ரென்ஸ் நமக்கு விளங்கும். இப்போ நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். மேலே பெஸ்ட்டாக இருக்கிற பிக்சரை நான் மேலே கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் மூவ் பண்ணதுக்கு பிறகு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு விளங்குது. இப்போ இது கொஞ்சம் மூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை நான் கீழே மூவ் பண்ணும்போது இப்போ செட் ஆகிட்டுன்னு அர்த்தம். செட் ஆகிட்டுன்னு சொன்னால் தனி பிளாக்கில் இருக்கும். செட் ஆகலைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் விளங்கும். ஓகே, மூவ் ஆக உங்களுக்கு விளங்குற டிஃப்ரென்ஸ் இதுதான் இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் டிஃப்ரென்ஸில் வேலை. ஓகே, அடுத்தது இன்வர்ஷன் குரூப்பில் நம்ம எக்ஸ்க்ளூஷனை பற்றி பார்ப்போம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால், இப்போ இந்த பிக்சர் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், கூடுதலான பிளாக் கலர் தான் கூடுதலாக இதில் தெரியுது. இப்போ நம்ம சொலிட் கலரில் இதுக்கு ஒரு ப்ளூ கலர் கொடுக்கும்போது அது என்ன செய்யும்னு சொன்னால், நான் இப்போ எக்ஸ்க்ளூஷனுக்கு மாற்றும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிக்சரில் உள்ள பிளாக் கலரை அது டிஸப்பியர் பண்ணிடும். நீங்கள் என்ன கலரை கொடுக்குறீங்களோ அந்த கலர் தான் அந்த பிளாக் மேலே அப்ளை ஆகுது. ஓகே, அதே நேரம் இப்போ அந்த பிளாக்குக்கு ஒப்போசிட்டாக அதில் ஒயிட் இருந்தால் நீங்கள் கொடுக்குற கலர் ப்ளூவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஒயிட்டில் ப்ளூக்கு ஒப்போசிட்டான ஜலோ கலர் அப்ளை ஆகுது. ஓகே, இதே நேரம் இதில் கிரே கலர் எப்போவுமே விசுவலாக தான் இருக்கும். அதில் எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது. இப்போ 50% கிரே கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விசுவலாக தான் இருக்கும். அது எப்போவுமே இன்விசுவல் ஆகாது. ஓகே, அதே நேரம் இந்த 50% கிரேயை விட அதுக்கு மேலே போனால், இந்த கிரேயை விட பிரைட் ஆகும் பட்சத்தில் அது என்ன செய்யும் சொன்னால் இன்வெர்ட் ஆகிடும். அந்த பிக்சர் இன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இதை நல்லா விளங்கி கொள்ளணும்.
இதே மாதிரி இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரில் இந்த சைடில் பாருங்கள் கூடுதலான ஒயிட் இருக்குது, பிரைட்டாக இருக்குது. இந்த பகுதி கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ இந்த பிரைட்டான பகுதியில் வந்து ஒரு ஜெலோ கலரை ஆட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்டை கொண்டு வரலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு solid கலர் அதில் போய்ட்டு நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ப்ளூ கலர் கொடுத்துட்டு அதை எக்ஸ்க்ளூஷனுக்கு மாற்றும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ப்ளூக்கு ஒப்போசிட்டான கலர் வந்து ஜெலோ. அப்போ அந்த ஜெலோவை வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கு. அதே நேரம் டார்க்கான பகுதியில் வந்து அது ப்ளூ கலரையே அப்ளை பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ ஒயிட்டுக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலரை அப்ளை பண்ணும்போது அது ஜெலோவாக மாறிடும். அதே நேரம் டார்க்கான பகுதி பிளாக்காக இருக்கும் பட்சத்தில் அது நீங்கள் ப்ளூ கலரை கொடுத்தா அதே ப்ளூ கலரில் வந்து அது அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் ஃபில்லை குறைச்சி செய்யும்போது தேவைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் இதை இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கூட கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து உதவியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் இந்த பிக்சரை டார்க் பண்ணால் எஃபெக்டை பார்க்கலாம் கூட. பிஃபோர் ஆஃப்டர் இந்த மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரதுக்கு இந்த எக்ஸ்க்ளூஷன் வந்து உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்தா நம்ம பார்க்க போகிறது வந்து கன்சலேஷன் குரூப். இந்த கன்சலேஷன் குரூப்பில் வந்து முதலாவதாக சப்ட்ராக்டை பற்றி பார்ப்போம். இந்த சப்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னால் கழித்தல் அப்படின்ட்டு பொருள். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2 கலர் எடுத்து வச்சுருக்கேன். 2 கலரையும் கலர் வேல்யூ என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த கலர் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே 50 50 50. அதாவது இந்த ரெட் 50, க்ரீன் 50, ப்ளூ 50, இது 3 சேர்ந்தது தான் இந்த கலர். ஓகே, அதே மாதிரி இந்த கலரை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ரெட் வந்து 10, க்ரீன் வந்து 50, ப்ளூ வந்து 50. இப்போ இது ஒன்றோட ஒன்று கழிப்பட்டு வரும்போது இப்போ நம்ம இந்த மேலே உள்ள கலரை கீழே உள்ள கலரோட சப்ட்ராக்ட் பண்ணும்போது இப்போ இந்த 10 கழிப்பட்டு இந்த 10 கழிப்பட்டால் இதில் 14 வரணும். அதே மாதிரி க்ரீன் 50, அதோட 50யோட 50 கழிப்பட்டு 0 வரணும். அதே மாதிரி கீழேயும் 50யோட 50 கழிப்பட்டு 0 வரணும். ஓகே, ஏன்னு சொன்னால் இந்த கலர் வந்து 3மே 50 50 50. ஓகே, இந்த கலர் மேலே 10, மற்றதெல்லாம் 50 50. அப்போ கழிப்படும் போது இந்த மேலே உள்ள மட்டும் 40 வரணும். இந்த ரெட் மட்டும் 40 வரணும், மற்றெல்லாம் 0 0. இந்த 50யோட 50 கழிப்பட்டு 0 ஆயிரும். 10 கழிப்படும் போது மேலே 40 வரணும். ஓகே, இப்போ நம்ம கழித்து பார்ப்போம். மேலே உள்ள கலரை நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கலர் வேல்யூவை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இந்த கலரில் உள்ள கழிப்பட்டு இந்த 50லேருந்து 10 இந்த கலரில் உள்ள 10 கழிப்பட்டு, அதாவது இந்த மேலே உள்ள நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற இந்த கலர்லேருந்து 10 கழிப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 வந்திருக்கு. மற்றதெல்லாம் 50யோட 50 கழிப்பட்டு 0, கீழேயும் அதே மாதிரி 0. ஓகே, அப்போ இந்த சப்ட்ராக்டோட வேலை வந்து கழிக்கிறது. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு உதாரணத்துக்கு என்ன செய்யலாம்ன்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்பட்டு வந்த இந்த சப்ட்ராக்ட் பண்ணி வந்த ஃபைனல் ரிசல்ட் தான் இது. அதாவது இந்த கலரோட வேல்யூ தான் அது நான் உங்களுக்கு இதில் காட்டின 40 வந்து இந்த கலரோட வேல்யூ. ஓகே, அதனால விளங்கிக்கணும். இந்த 2 கலர்லேருந்து கழிப்பட்டு வந்த கலரோட வேல்யூ தான் இது, இதுதான் இந்த நம்பர். அது நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. இப்போ வந்து இந்த ஃபிக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு ப்ளூ கலர் வந்து இருக்குது. இப்போ இதே கலரை வந்து நம்ம ஜலவாக மாற்றலாம். அதாவது இந்த ப்ளூ கலர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால், இதே இப்போ ஒரு solid கலர் செலக்ட் பண்ணும்போது ப்ளூ கலர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சப்ட்ராக்ட் வந்து நீங்கள் ப்ளூ கலரை செலக்ட் பண்ணோன்னே இந்த ப்ளூ கலருக்கு ஒப்போசிட்டான கலரை வந்து அது அப்ளை பண்ணும். இந்த ப்ளூ கலரை வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் solid கலரில் வந்து ஒரு ப்ளூ கலரை வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ ப்ளூ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் சப்ட்ராக்ட் கொடுக்கும்போது அதுக்கு ஒப்போசிட்டான கலரை வந்து அது அப்ளை பண்ணும். அப்போ ப்ளூக்கு ஒப்போசிட் வந்து ஜெலோ. அப்போ அந்த ஜெலோ கலரை வந்து அது அப்ளை பண்ணும். பாருங்கள், அதில் இந்த ப்ளூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜெலோ வந்து அப்ளை பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கலரையும் அப்ளை பண்ணி செய்து பார்க்கலாம். தேவைன்னு சொன்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது வந்து நீங்கள் ஒரு ஒயிட் சாரியில் ஜெலோ கூடுதலாக இருக்கோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ளூ கூடுதலாக இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு கலரை வச்சு நீங்கள் அதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து கன்சலேஷன் குரூப்பில் வந்து நம்ம டிவைட்டை பற்றி பார்ப்போம். இந்த டிவைட் அப்படின்னு சொன்னால் அது பிரிக்கிற அப்படின்ற அர்த்தம். ஓகே, இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ இதில் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இதிலெல்லாம் வந்து ஒரு yellow கலர் ஆட் ஆகிருக்கு. இந்த yellow கலரை நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். அதை எப்படி எடுக்கலாம்ன்றத பற்றி இதில் பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு solid கலர் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் இந்த ஃப்ரண்ட் கலரில் வந்து நீங்கள் இந்த கலரை செலக்ட் பண்ணி வைங்க. இந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய்ட்டு solid கலர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரண்ட் கலரை வந்து அது எடுத்துக்கொள்ளும். ஓகே, இந்த கலரை தான் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன்டா இதில் டிவைட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த ஜெலோ கலரை வந்து அது ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் பியூர் ஒயிட்டாக இருக்குது. இப்போ அந்த வாட்டர்லாம் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ இது வந்து கூடுதலாக பிரைட்டாக இருக்கிறதால இதை கொஞ்சம் ஃபில்லுலேயும் ஒப்பாசிட்டிலேயோ இல்லாட்டி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சாரீஸில் வந்து சில நேரங்களில் ப்ளூ ஆட் ஆகிருக்கலாம், ஜெலோ ஆட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரியான இதுகளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிவைட் வந்து பெரும் உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்வர்ஷன் குரூப்பும் பார்த்தாச்சு, கன்சலேஷன் குரூப்பும் பார்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து அடுத்த பார்க்க போகிறது வந்து கொம்பனன்ட் குரூப். இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் இதை உள்ளதையும் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லித்தந்த இந்த 2 குரூப்பும் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த இன்னும் ஒரு குரூப் இருக்குது லாஸ்ட்டாக கொம்பனன்ட் குரூப். அதை அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அந்த பெல் பட்டன் இருக்கும் அதே பக்கத்தில் அமைக்கி விடுங்க. கூடவே லைக் பண்ணி விடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ 4 பேருக்கு பரவலாக போகும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களை வந்து அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.